ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் போட்டி தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு கிரேவி பண்ணலாம், கொழும்பு பண்ணலாம், இட்லிக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு, இல்லைனா சாதத்துக்கு வந்து கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், ஒரு ரசம் வச்சுட்டு. நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு செட்டு போட்டி எடுத்திருக்கேன். இன்றைக்கி கபாப் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க எக்ஸ்ட்ராஸ் தண்ணி எல்லாம் வந்துடும். ஏன்னா நீங்கள் வேக வைக்கும் போது பாத்திரத்தில் வேக வைக்கிறதா இருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். நான் குக்கரில் வேக வைக்கிறதுனால அப்படியே வந்துட்டு வேக வைக்கிறேன். தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறது இல்லை. ஸோ பார்க்கலாம் இருங்க. ஸோ பாருங்கள், குக்கரில் போட்டாச்சு. நான் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணல, ஏன்னா அதுலேயே நிறைய தண்ணி விடும் நீங்கள் என்ன தான் வடிகட்டி எடுத்தாலும். ஸோ லிட்டு போட்டு மூடிட்டு மேக்ஸிமம் ஒரு 6-7 விசில் வரணும். அப்போ தான் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வரும். ஸோ வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், குக்கர் விசில் அடங்கிடுச்சு. ஸோ நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம். நான் சுத்தமாக தண்ணியே ஊற்றலை, அப்படியே வடிகட்டிட்டு அப்படியே போட்டிருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் மக்களே. இப்போ நீங்கள் கொழும்பு நிறைய தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி இல்லை கிரேவி நிறைய பண்ணுற மாதிரி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றியே வைக்கலாம். பட் என்னென்னா குக்கரில் வைக்கும் போது அந்த தண்ணி வந்து வெளியில் வரும் நிறைய. குக்கரே வந்து ஸ்டவ்வே நாஸ்தி ஆகிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு தண்ணி வந்து ஊற்றாமல் அப்படியே வைக்கிறது நான். அப்போ கூட பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான். இது நம்ம கொஞ்சம் வந்து கிரேவி பண்ண போகிறேன், கொஞ்சம் கபாப் மட்டும்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், போட்டி வெந்தாச்சு. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கிரேவிக்கு வந்து செய்யறதுக்கு, இது கபாப் செய்யறதுக்கு. ஸோ கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு கபாபுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கபாபுக்கு தேவையான மசாலாலாம் பார்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பேஸ்ட்டு. இது வந்து நான் கொழும்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். இது நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சில்லி பவுட்ரு, தனியா பவுட்ரு தனித்தனியாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூனு, கலருக்காக வந்து காஷ்மீரி ரெட் சில்லி வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஏன்னா வந்து இவ்வளோ தான் இருக்குது குவான்டிட்டி. ஸோ அதனால் 1/2 ஸ்பூனு. அப்புறம் உப்பு வேணால் பார்த்துட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து மைதா, ஒரு முட்டையும் இதோடு சேர்த்துட்டு, பாதி லைம் வந்து இதோடு சேர்த்துருக்கேன். ஜாஸ்தி போட வேண்டாம், ரொம்ப புளிப்பு ஜாஸ்தி கொடுத்துரும். ஒரு பழத்தை வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து போட்டி பீஸை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற்றின அந்த எலுமிச்சம்பழம் சாரும் வந்து முட்டை இதுவுமே வந்து இது கரெக்டாக இருக்கும். இந்த போட்டி பீஸ் வந்து இதோடய ஆட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுக்கோங்க. நான் வந்து முட்டையும் அந்த லெமன் ஜூஸ்லேயுமே வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 2 குச்சிக்கு கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் இதோட சேர்த்துடலாம். ஸோ பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் கார்னிஷ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் முதலியே போட்டு எடுத்துட்டேன். இது ஆல்ரெடி வந்து வெந்தது தான் நம்ம மசாலா போட்டிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப நேரம் வந்து வேகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உடனே எடுத்துருங்க. இது எல்லாம் இப்படியே போட்டு விடுங்க, அவ்வளோதான். அதுவே தனித்தனியாக வெந்ததுக்கப்புறம் சேர்ந்துடும். ஒரு 2 பேட்சாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது வேகட்டும். ஸோ ஒரு பக்கம் ஆகிட்ருக்கோம், நம்ம அப்படியே வந்து திருப்பி விடலாம். சூப்பராக இருக்கும். ஒரு சாம்பார் ரசத்து கூட வச்சுன்னு சாப்பிட்லாம், இல்லை சும்மாவே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இது யாரும் இன்னும் வந்து நானும் யூடியூப்பில் வந்து யாரும் போடல, ஃபஸ்ட்டு நம்ம தான் போட்டிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெடி ஆகிடுச்சி, எடுத்துடலாம். கொஞ்சம் அப்படி சாய்ச்சி பிடிச்சிக்கோங்க. அதில் இருக்க எக்ஸஸ் எண்ணெய்லாம் வரும். அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா எண்ணெய் சொதன்னு பிடிக்கும். இல்லைனா ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சூப்பராக இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு. போட்டி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க.
அவங்க வீட்டில் அப்படியே பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் முடிச்சாச்சு நான், இது செகண்ட் பேட்ச்சு. நீ வீடியோ எடுக்கிற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் முடிச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பொரிச்சு வச்ச கருவேப்பிலை அந்த பச்சை மிளகாயை இது மேலே போட்டுருங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். கூடவே வந்துட்டு கொஞ்சமாக சாட் மசாலா. நீங்கள் லாஸ்ட்டு அப்புறமா வந்து எலுமிச்சம்பழம்லாம் தூவினீங்கன்னா கூட வந்துட்டு இது இந்த கிறிஸ்பு வந்து சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு இந்த சாட் மசாலா தூவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போட்டி கபாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.